10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் என நம்பிக்கையோடு காத்திருக்கும் மாணவர்களே, உங்களுக்கான நேரம் இது. தமிழ் மொழியியல் அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கின்றது. தேர்வு முடிவுகள் வெளியானவுடன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முதல் படியை எடுத்து வைக்கப் போகின்றீர்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பாடப்பிரிவு உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தேர்வுகளில் எவ்வளவு மதிப்பெண்கள் கிடைத்தாலும் அது உங்களுடைய வெற்றியின் கனி. நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய கையில் உங்கள் வாழ்க்கை. இந்த பாடப்பிரிவு கிடைக்கவில்லை, அந்த பாடப்பிரிவு கிடைக்கவில்லை, இதை இழந்து விட்டோமோ என்ற வருத்தமும் வேண்டாம். உலகம் உங்களுடைய கையில் உள்ளது. இன்று பாடப்பிரிவுகள் அதிகமாக குவிந்து கிடக்கின்றன. ஆகவே நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே நீங்கள் இப்பொழுது முடிவு செய்து கொள்ளுங்கள். நாம் எந்த பாடத்தை தேர்ந்தெடுத்தால் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும், அடுத்த தொழில் பிரிவாக இருக்கலாம் என்ன என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். +1 +2 தவிர 6 மாத கால படிப்புகள் உண்டு. 1 வருட கால படிப்புகளும் உண்டு. 2 வருட கால படிப்புகளும் உண்டு. ஆகவே நீங்கள் நன்றாக ஆலோசனை செய்து தேர்ந்தெடுங்கள். 6 மாதத்திற்கான டிப்ளமோ கோர்சஸ், 1 வருடத்திற்கான டிப்ளமோ கோர்சஸ் உண்டு. அதாவது ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் என்று கூறுவர். டிடிபி, பிஜிடிசிஏ, டேலி, இன்டர்நெட், கிராஃபிக்ஸ், வெப் டிசைனர், சைபர் செக்யூரிட்டி, பியூட்டி அண்ட் காஸ்மெட்டாலஜி, ஜுவல்லரி டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங், ஃபோட்டோகிராஃபி. இவை 6 மாத காலத்திற்கும் உண்டு, 1 வருட காலத்திற்கும் உண்டு. அதோடு மட்டுமல்லாமல் இந்தியன் கல்ச்சர், ஜியாகிரஃபி, அட்வான்ஸ்டு லாங்குவேஜ், நியூட்ரிஷன், நர்சிங், சான்ஸ்கிரிட் இவைகளையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். பாடப்பிரிவுகள் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம், தாவரவியல், விலங்கியல், கணினி அறிவியல், வணிகவியல், கணக்கு பதிவியல் இவை உங்களுக்கு பிரிவு வாரியாக அளிக்கப்படும். இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம், தாவரவியல், விலங்கியல், அதாவது நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் சேர விரும்பினால் அவற்றில் என்ன பாடத்தை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பதை முடிவு செய்து இப்பொழுதே அதற்கான குரூப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். காமர்ஸ் படிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கட்டாயமாக கணக்கு பதிவியல் இருக்க வேண்டும், பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்க வேண்டும். கணக்கு பதிவியல் இருந்தால் மட்டுமே பிகாம் எடுத்து படிக்க முடியும். ஆகவே நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.